அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த களியக்காவலை திருப்பூர் ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை வாசி காட்டணும். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே என்ன செஞ்சுக்கிடலாம், அதனுடைய தரத்தை எடை போட்டுக்கொள்ளலாம். அதாவது விவாதிக்கப்பட்ட தலைப்பில் ஏன் விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. விவாதிக்கப்பட்ட தலைப்பில் விவாதிக்கவே இல்லை, புது தலைப்பில் தான் விவாதிக்கிறோம். அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி முஷ்ரிக் இணை கற்பிக்கக்கூடியவர் தான், அதுதான் தலைப்பு. அதுக்கு இது ஆதாரம். எது இதில் உள்ளது என்ன, உதவி தேடுவது கூடும் கூடாதுங்கிற தலைப்பு. அவங்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதாங்கிற தலைப்பில் விவாதித்தோம். இந்த செயல் ஷிர்கா இல்லையான்னு விவாதிக்கிறோம். ஒரு விஷயத்தையே ரெண்டு கோணத்தில் வரும்போது தலைப்பு மாறிக்கொள்ளும். இப்போ நம்ம தலைப்பு என்ன, இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவர் முஷ்ரிக்கா இல்லையா, இதுதான் தலைப்பு. இப்போ அப்போ முஷ்ரிக்கு என்ற தலைப்பில் தான் இப்போ விவாதிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர உதவி தேடுவது கூடுமாங்கிற கான்செப்டை எடுக்கக்கூட இல்லை. உதவி தேடுவது கூடுமா, உதவி செய்வார்களான்னா நாங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் கூப்பிட்றீங்கல்ல, இதை ஒத்துக்கிட்டீங்கல்ல களியக்காவலியில், இதான உங்கள் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை இப்போ ஏன் மறுக்கிறீங்க? இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா இல்லையா? விவாதத்துக்கு இந்த விவாதித்த தலைப்பை விவாதிக்க கூப்பிடவே கிடையாது. விவாதித்த தலைப்பு என்ன, இது மாதிரி உதவி தேடக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாஅத் நிலை, இறந்த இறைநேசர்களிடம் உதவி தேடுவது கூடும் என்பது அவங்க நிலை. இது உதவி தேடுவது கூடுமா, முதல்ல வாசகங்கள்லாம் எழுதி இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதான்னு தான் விவாதம் பண்ணணும். இது ஷிர்கா, நீங்கள் செய்கிற ஷிர்கா இல்லையா, இது தலைப்பே வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ நம்ம இதில் என்ன கேட்குறோம், நீங்கள் அந்த விவாதத்தில் உதவி தேடுவது கூடும் என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரி எல்லாம் சொன்னீர்கள், அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. உங்கள் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்களே, இணை கற்பிக்கிறீங்களே, இப்போ அதை மறுக்கிறீங்களே. எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்னு இங்கே சொன்னீங்க, எங்கிருந்து அழைத்தாலும் கேட்க மாட்டார், அப்படி இல்லை, அது நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறீங்க பச்சையா. இங்கே இந்த விவாதத்தில் சொல்கிறீங்க, இந்த பேப்பரில் சொல்லியிருக்கிறீங்க எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்னு சொல்லி. இந்த விவாதத்தில் என்ன சொல்கிறீங்க, அப்படி நாங்கள் சொல்லலை, வித்தியாசம் தான் இருக்குது. வித்தியாசம் இருக்கா, என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? அதான் அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மைக்கும் இவர்களுடைய கேட்கும் தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளோ கேட்பாங்க, எவ்வளோ கேட்க மாட்டாங்க, எத்தனை பேரை வித்தியாசம்னா வித்தியாசம் சொல்லணும்லங்க. இந்த அளவுலாம் யார் உங்களுக்கு சொன்னோன்னு கேட்குறாங்க. வித்தியாசம்னு ஒன்று சொன்ன அளவு வச்சு தாங்க வித்தியாசம் காட்டையலாம். இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் வித்தியாசம் இருக்கு சொல்ல மாட்டேன்டா. வித்தியாசம் இருக்குன்னு எப்போ சொல்லிட்டீங்களோ, ஒரு உயரம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்லை நிறம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்லை பாடியுடைய அளவில் இடையில வித்தியாசம். வித்தியாசம்னா வேறுபடித்தானே சொல்ல வேண்டும். நீங்கள் வித்தியாசம் இருக்குங்கிறீங்க, வித்தியாசம் சொல்லுங்கன்னு கேட்குறோம். என்ன வித்தியாசம்? உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறதுக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். உசுரோட உள்ளவன்ட்ட கேட்டோம்னா அவனுடைய பலவீனத்தையும் சேர்த்து நம்பிக்கொண்டு தான் கேட்குறோம். அவனுடைய கேட்கும் திறன் மனுஷனுடைய கேட்கும் திறனை தாண்டவில்லை என்று நம்பிக்கொண்டு கேட்குறோம். வித்தியாசம் பளிச்சென்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கும் மனிதனுடைய கேட்கும் திறனுக்கும் வித்தியாசம் பளிச்சென்று தெரிகிறது. நீங்கள் இறந்தவர்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவருக்கு இருப்பதாக இதான பாயிண்ட். அப்போ அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் இருப்பதாக உங்களுக்கு அந்த விவாதத்தில் சொல்ல முடிந்தது, பொது மேடையில் பேச முடிகிறது. இங்கே விவாதத்தில் கேட்கும்போது மாத்திரம் இந்த சொன்னதை எது உங்கள் நிலைப்பாட்டோ அதை இங்கே சொல்ல உங்களுக்கு முடியவில்லை. சொல்ல முடியலைங்கிற மாத்திரம் இல்லை, அதை மறுத்து 2 அமர்வு சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அப்படி இறைவன் கொடுக்கல, 1-2 கொடுத்துருப்பான், கொடுத்தோட நிப்பாட்டிக்கிறேன்னு என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைஞ்சீங்க சேர்ந்தே சொல்லிவிட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். இதை களியக்காவலை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னா எடுத்துக்கிறாம போங்க, களியக்காவலை டாப்பிக்கே கிடையாது. உங்கள் நிலை என்ன, இந்த வாசகத்தில் உங்கள் நிலை என்ன, உதவி தேடுவது கூடுமா கூடாதான்னு நாங்கள் விவாதிக்க வரல, அது முடிந்து போன விஷயம். உங்கள் நிலை என்ன, இறந்தவர்களுடைய செவித்தன்மைக்கு நீங்கள் என்ன மாதிரி செவித்தன்மை இருப்பதாக உங்கள் அகீதா இருக்கிறது. உங்கள் அகீதா அடிப்படையிலான விவாதிச்சிங்க. அப்போ நீங்கள் நான் உணர்வில் எழுதினாங்க ஜன்னத்தில் எழுதினாங்கன்னு எப்படி எடுத்து காட்டினீங்க, அந்த மாதிரி எடுத்து காட்டியிருக்கிறோம். உணர்வில் எழுதியது ஜன்னத்தில் எழுதியதெல்லாம் காட்டி இப்படித்தானே நீங்கள் சொன்னீர்கள்னு கேட்டியல்ல, அப்படித்தான் கேட்குறமே தவிர இதையே விவாதத்தை உங்களை கூப்பிடல. நாங்கள் இதை ஒரு ஆதாரமாக நீங்கள் ஜன்னத்தை எடுத்து காட்டின மாதிரி, உணர்வை எடுத்து காட்டின மாதிரி, சில கிளிப்பிங்களை அந்த தலைப்பில் போட்டு காட்டின மாதிரி என்ன செய்கிறோம், உங்கள் கையை கொண்டு உங்கள் கண்ணை குத்துறோம், அவ்வளோதான். உங்கள் கையினாலே உங்கள் கண்ணை குத்துறதுமாங்கல்ல, அதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன, நாங்கள் தெளிவாக விளங்கிக்கிறோங்க, நாம் தெளிவாக இருக்கிறோம்.
இவங்க வந்து சிறுக்கு பச்சை சிறுக்கு தான் செய்கிறார்கள். அதை வெளிப்படையாக இப்போ சொன்னால் மாட்டிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இந்த சபையில் சொல்லாமல் நாங்களும் வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்கிறோம். என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் போதுமா? நாங்கள் என்ன வித்தியாசம் சொல்கிறோம்ல, உசுரோட உள்ளவன்ட்ட கேட்குறத கேட்டிங்கன்னா வித்தியாசத்தை காட்டுறோம். இவனுக்கு ஒன்று தான் கேட்பான், உங்களை தூரத்தை தான் கேட்பான், இந்த அளவு தான் கேட்பான்னு நாங்கள் வித்தியாசத்தை சொல்கிறோம். நீங்கள் அது மாதிரி வித்தியாசத்தை சொல்லுங்கள். அதுவும் எப்படி வித்தியாசம் காட்டணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வித்தியாசம் காட்டினாங்கன்னு ஆதாரத்தை காட்டி, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னார் இவ்வளவு கேட்பாரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்பது உள்பட நீங்கள் ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? இது கலியகாவல மேற்று நழுவு நீங்கள் விவாதிக்கிற ஒரு முறையாண்டு கேட்குறேன். போன தலைப்பில் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறாங்கிற தலைப்பில் விவாதித்தோம். போன தலைப்பு முடிஞ்சிருச்சு. அதையும் இப்போ மென்ஷன் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அல்லாவுக்கு உருவம் வைத்து விக்கிரகம் வழிபடுறாருன்னு சொன்னீங்க. அதான் முடிஞ்சு போச்சு தலைப்பாச்சே. அந்த தலைப்பிலான அதை விவாதிக்கணும். அப்போ நீங்கள் தான் தலைப்பில் உள்ளாத எடுத்து காட்டுறீங்கல்ல, அது மாதிரி தான் இது. எடுத்து காட்டலாம். ஒரு தலைப்பில் சுட்டி காட்டியது என்ன செய்யலாம், இன்னொரு தலைப்பில் இப்படி சொன்னீங்களே அதுக்கு நீங்கள் முரண்படுறீங்களேன்னு எடுத்து காட்டினா அது அந்த தலைப்பு. அப்போ அந்த தலைப்பில் ஒன்று சொல்லுவீங்க, அடுத்த தலைப்பில் ஒன்று மாற்றிக்கிட்டு சொல்லுவீங்களா? இன்னொருத்தரை கூப்பிட்டு அதுக்கு வேற ஒரு விதமாக சொல்லுவீங்களா? கொள்கைவாதிகள் எல்லாம் எந்த தலைப்பில் கூப்பிட்டாலும் ஒரே மாதிரி தானே சொல்லணும். நிலையே மாற்றிக்கிற முடியுமா, கொள்கையை மாற்றிக்கிற முடியுமா? அப்போ என்ன இவங்களுடைய நிலை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி உயிரோட உள்ளவருக்கும் இறந்தவருக்கும் என்ன வித்தியாசம் வச்சுருக்கிறீங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. என்னங்க உயிரோட உள்ளவன்ட்ட கேட்கும்போது உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படவில்லை. கண்ணு முன்னாடி நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இறந்தவன்ட்ட கேட்கும் பொழுது அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படுகிறது. பேப்பர்லையும் சொல்லியும் இருக்கிறீர்கள். இது ஷிர்க்கு தானே? இறந்த உயிரோட உள்ளவன் அந்த இடத்துல நம்ம வச்சு கேட்கலையே. கோடி பேர் அவனை அழைக்க மாட்டான ஒரே நேரத்தில். அப்போ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறீங்களா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால் திருப்பூர் விவாதத்தை நாம் இந்த தலைப்பில் விவாதிக்கிற கூப்பிடவே கிடையாது. அது உதவி தாடலாமாங்கிற தலைப்பு விவாதித்து விட்டோம். இப்போ நம்ம உங்கள் நிலை இப்படி சொல்லியிருந்தீங்களே, அந்த நிலையிலேருந்து பார்த்தா அது ஷிர்க்கு தானே. இப்போ அந்த நிலையை மாற்றுறீங்களே, இப்போ என்னதான் உங்கள் நிலைமை, அதுக்கு தான் கேட்குறோம். இப்போ நிலையும் கூட ஒரு மனுஷனுக்கு மாறா. ஒரு தலைப்புக்கு ஒரு நிலை ஒரு மனுஷன் எடுப்பானா? இந்த தலைப்புக்கு எனக்கு ஒரு நிலைமை, அடுத்த தலைப்புக்கு என்னுடைய நிலைமை வேறு. இந்த தலைப்பில் இது ஷிர்க்குன்னு சொல்கிறது, அடுத்த தலைப்பில் என்ன அது ஷிர்க்கு இல்லைன்னு தலைப்பு. இப்படி ஒரு மனிதருக்கு விவாதிக்க முடியும்? ஒரு தலைப்பில் விவாதித்து விட்டோம்னு சொன்னால் நிலையுமா மாறிக்கணும்? நம்ம நிலைப்பான அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோமான்னு கேட்குறேன். அப்போ ஒரு நிலையும் இல்லாமல் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அதனால் தலைப்பில் தான் விவாதம் நடக்கிறது, புது தலைப்பில் விவாதம் நடக்கவில்லை. அதே தலைப்பில் இந்த பின்னாடி எழுதியிருக்குத இந்த தலைப்பில் தான் விவாதம் நடக்கிறது. இந்த மாதிரி இவர் சொன்னபடி அழைப்பது ஷிர்க்கு. தலைப்பு என்ன? இறந்த, அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஷிர்க்கு. இதை செய்பவர்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்கிறோம். இதான தலைப்பு. தலைப்போட்டு எங்கே மாறி போய் வேறு தலைப்பு எங்கே போயிட்டோம். அதனால் மக்களை நீங்கள் ரொம்ப தப்பாக எடை போடுறீங்க. உங்களுக்கு பாதகமாக முடிந்துவிடும். உள்ளதாக போய் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் லிமிட் என்ன, மதுரையில் இருந்தால் கேட்கும், ராமநாதபுரத்தில் இருந்தால் கேட்காது, இப்படி இல்லாமல் சொன்னோம். ஒரு உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்கு ஒன்று சொல்கிறோம். லிமிட்னா என்னது? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் என்பது எல்லையே இல்லை. அதுக்கு என்ன செய்வோம்? எத்தனை கோடி பேர் வேண்டாலும் கேட்டாலும் கேட்கும்னு சொல்லுவோம். அப்போ கோடி என்று சொல்லிவிட்டீர்கள். கோடியே வேணாம், லிமிட் இல்லாமல் வச்சுக்கிறங்க. எல்லை இல்லாமல் கேட்டால் விளங்கும். எத்தனை பேர் கேட்டாலும் கோடிங்கிற வார்த்தையை தள்ளி விட்டுருவோம். எத்தனை பேர் கேட்டாலும் அவன் கேட்பான்கிறோம். இதான் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அதே மாதிரி ஒரு மனிதர் கேட்பாரா? செத்தவரை உயிரோடு உள்ளவர் கேட்பாரா? எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் ஒருவர் செவியுறுவார் என்று உசுரோடு உள்ளவனை பற்றி சொன்னாலும் அது ஷிர்க்கு தான். இறந்து போனவரை பற்றி சொன்னாலும் ஷிர்க்கு தான். நாங்கள் சொல்கிறோம். எது ஷிர்க்குங்கிறோம்? உசுரோடு உள்ளவனை பற்றி இப்படி சொல்கிறீங்க. இவர் எத்தனை பேர் அழைச்சாலும் கேட்பார், எந்த தூரத்தில் இருந்து கேட்டாலும் பேசலாம், எந்த மொழியிலும் இவற்றை கேட்கலாம், ஒரே நேரத்தில் கேட்பார் என்று ஒரு உயிரோடு உள்ளவனை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அது ஷிர்க்கு. இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்க்கு. உயிரோடு உள்ளவன் இறந்தவன்கிற முறையில் ஷிர்க்கு மாறாது, ஷிர்க்கு தான் அது. இந்த மாதிரி இருந்தால் ஷிர்க்கு. நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்துருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கலன்றீங்க, இந்த கொடுத்துருக்கிறீங்க. அப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லி ஆக வேண்டும். விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒழுங்காக பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும். பிஸ்மில்லா பிதத்து, அது பிதத்து. ஷிர்க்கை பற்றி முடிப்போம். இன்னும் நாள் இருக்கிறது, நாளைக்கு இருக்கிறது. பிதத்து வரும், அடுக்கடுக்கு அள்ளி போடுவோம்.
முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய இந்த பாரதூரமான ஒரு கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த சபையில் விவாதத்திற்கு எங்களை நீங்கள் அழைத்துவிட்டு. அன்பானவர்களே, அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் எழுதின, நீங்கள் ஒப்புக்கொண்ட விஷயத்தை உங்களை படித்து காட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை சொன்னோம். அப்போ உங்களுடைய விரலை கொண்டு உங்கள் கண்ணை குத்துறோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஜன்னத்தை காமிச்சிங்கல்ல, நீங்கள் உணர்வு காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. அப்போ இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், ஜன்னத்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டு தான் நம்மளுடைய கண்ணை குத்துன மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒப்புக்கொண்டாங்க நீங்கள் ஜன்னத்தையும் உணர்வு சொன்ன மாதிரிண்டு. அப்படின்னு சொன்னால் பல விரல்களை கொண்டு அவங்க கண்ணை நம்ம குத்துருக்கோங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்று, இறைவன் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறீங்களே, ஏன் அதான் ஏற்கனவே பேசியாச்சே, இப்பயும் சொல்லணுங்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டா என்பதை பற்றி தான் நம்ம பேசணும். ஆனால் கற்பனையின் விக்கிரக வழிபாடு உங்களிடம் இருக்கிறது, அதனால் நீங்கள் ஷிர்க்கு செய்கிறீங்க அப்படின்னு தான் இப்போது எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்வது அதனால தான் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல் இப்போ நம்ம சொன்னோம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிறீங்க, அது ஒரு கை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இன்னொரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றீங்க அப்படிங்கிற வச்சுருக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாததன் மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கிறிஸ்தவ கலாச்சாரத்தை தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லவே கிடையாது. அதே போல் என்னங்க காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி எந்த கலாச்சாரத்தை பண்ணுங்க நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இல்லை, நாங்கள் அந்த கலாச்சாரம் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டா தான் ஆகுது. ஏன்னா மறுப்பு இருந்திருந்தா இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் பாருங்கள், என்னங்க முஸ்லீம்களையெல்லாம் நீங்கள் காபிராக்குறீங்க, தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லை, அவன் நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்கிறீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் முஸ்லீமை காபிர்னு சொன்னால் சொன்னவன் காபிரா பேருவான், அப்போ நீங்கள் தான் குஃப்ரில் இருக்கிறீங்க என்று கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லலை. அதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி எதுக்குமே அவங்க பதில் சொல்லாத மூலமாக அவங்க அந்த குஃப்ரிலும் அந்த ஷிர்கிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறோங்கிறத அவங்களுடைய மௌனமே நமக்கு நிரூபித்து காட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணுங்க. அடுத்து, நாங்கள் ஓதுன வசனத்தில் தான் அந்த டிஃபரன்ஸுக்கு சொல்கிறாங்க. சும்மா சொல்லிக்கிட்டே ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேணாம். அவங்களே சொல்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாண்டு, அதனால தான் சொல்கிறோம். எத்தனை ஆலிம்கள் பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறோம். வேண்டுமானா அந்த வசனத்தை அவங்க தரப்பு வரும்போது ஓதி அர்த்தம் செய்யட்டும். அதில் இறைவன் வெறுமனே பார்த்தல், வெறுமனே கேட்குறத சொல்கிறானா, அந்த டிஃபரன்ஸோட சொல்கிறானா அப்படிங்கிறத அவங்க ஓதி காமிச்சு சொல்லட்டும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கான்னு தான் நம்ம ஒப்புக்கொள்ளலாம். அதில் இருக்காங்கிற காமிக்கணும். இனிமேல் அவங்களே ஓதட்டும், வாசிக்கட்டும். அப்படி வாசிப்புட்டு அப்படி தான் நான் புரிய வேணும்னாலும் சொல்லக்கூடாது. அதில் இருக்குதுன்னா இருக்குது, நீங்களே வாட்சி காமிங்க. அடுத்த சான்ஸ் வரும்பொழுது அந்த வசனத்தை ஓதி பார்த்தீங்களா, எல்லா டிஃபரன்ஸோட சொல்கிறான், இல்லை வித்தியாசத்தோட சொல்கிறான், எங்கே நீங்கள் வாட்சி காமிங்க. அப்போ தான் சரியாகும். சொல்லிட்டோம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் சொன்னதாகிவிடாது, உண்மையிலே சொல்ல வேணும் அப்படின்னு நினைவில் வைங்க. அடுத்ததாக, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை தான் இதில் நாங்கள் குறித்தோம், நாங்கள் அந்த சப்ஜெக்டில் நாங்கள் விவாதிக்க வரல அப்படிங்கிறாங்கல்ல. ஆனால் அப்படியே அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறை நேசர்கள். இதான் எங்கள் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை பின்னால் விளக்கணும் வைங்க. அப்படி வாட்சிப்படி என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கிருந்து அழைத்தாலும் சொன்னீங்கல்ல, என்ன ஆதாரம் சொல்லுங்கள் அப்படி கேட்டாங்கங்க. அதனால தாங்க நாங்கள் சொன்னோம். இதெல்லாம் வாட்சிப்பட்டு உங்கள் நிலைப்பாடு வரல. அதே போல் பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதில் ஆற்றல் சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனால தான் சொன்னோம். ஏங்க இதில் முடிஞ்சு போன விஷயம் கேட்குறேன். உங்கள் நிலைப்பாடு என்னென்ன கேட்டாங்க, ஒவ்வொன்றா வாட்சி என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அதனால தான் கேட்டோம். ஏன் இந்த நிலைப்பாட்டு உங்கள் ஆதாரமான இல்லைங்கிறதுனால இது தூக்கிட்டீங்களான்னு கேட்டோம். இதை வாட்சிப்பட்டு உங்கள் நிலைப்பாடு என்னென்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது. நிலைப்பாடு தான் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. அதில் அல்லாஹ்வால் இறந்த இறை நேசருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் காலையிலேருந்து இது வரைக்கும் நான் சொன்னேன்.
காலையிலேருந்து இது வரைக்கும் என்ன சொன்னேன்? வித்தியாசம் சொன்னேன். 2 வகையான வித்தியாசம் முக்கியமாக சொன்னேன். என்னது? இந்த கேட்குதல் பார்த்தல்ங்கிறதுல இறைவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன? நம்முடைய பார்வை எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை எல்லை இல்லாதது. 1வது வித்தியாசம். 2வது வித்தியாசம் என்ன சொன்னேன்? இந்த இதில் தலைப்பில் என்ன அவன் காமிச்சாங்கல்ல, அதில் எழுதப்பட்டது தான். நமக்கு இருக்கிற பார்வையும் கேள்வியும் இறைவனால் வழங்கப்பட்டது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய பார்வையும் ஆற்றலும் யாரும் வழங்கல, இறைவனிடமே இருக்கிறது. அப்படிங்கிற வித்தியாசத்தை காலையிலேருந்து இது வரைக்கும் சொன்னா இல்லையா? அது என்ன கவனிக்காமல் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? வித்தியாசம் 2 வித்தியாசம் சொன்னேன். இங்கே நிலைப்பாட்டில் ஒரு வித்தியாசம் எடுத்திருக்கு. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இருக்கிறதுனால முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒன்றும் இல்லாண்டு ஆகி போச்சு. அல்லாஹ் நமக்கு தந்தால் எந்த அளவுக்கு தருவான்? இது தனக்கு இருக்கிற மாதிரியா தந்துடுவான்? நம்மளே யோசிப்போமே. அல்லாஹ் வழங்கப்பட்டுன்னு சொல்லுவோம், அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான். அப்போ எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தருவா நல்லா சொல்லுவானா? அப்போ நம்மளும் இறைவனால் ஆயிடுவோம். அல்லாஹ் இன்னொரு இறைவனையில் கற்பித்த மாதிரி ஆயிரும், உருவாக்கின மாதிரி ஆயிரும். அல்லாஹ் நம்ம தர்றாண்டால நம்ம தருவான்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வித்தியாசத்தையும் சொன்னோம். எல்லை எல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எதாவது தந்தாங்களா? அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறங்கிற வார்த்தையே எங்கள் நிலைப்பாடு. அதில் எழுதினத்துக்கும் இப்போ நாங்கள் கொண்ட நிலைப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? இப்போ நாங்கள் சொல்கிறோமா அல்லாஹ் வழங்கப்படலை, அவுலியாக்களுக்கு தன்னாலே இருக்குது, இறை நெசலுக்கு நபிமார்கள் தன்னாலே இருக்குன்னு அப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். காலையிலேருந்து இது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்குறாங்க. வழிமார்கள் எந்த சக்தியும் இல்லைங்க, எந்த ஆற்றலும் இல்லைங்க. இன்னும் சொல்ல வழிமாறு மட்டுமல்ல, எல்லாருக்கும் மனித படைப்பு இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. அதுதான் உண்மையான தௌஹீது. அந்த உண்மையான பக்க தௌஹீதில் நாங்கள் இருக்கிறோம். இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா சிலருக்கும் கொடுப்பான், அவ்வளோதான். அது உயிராளவங்களுக்கும் கொடுப்பான், இறந்து போனவங்களுக்கும் கொடுப்பான். அப்படிங்கிற தௌஹீதில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று அன்று சொன்னதற்கும் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் எந்த வித்தியாசம் இல்லை. காலையிலேருந்து சொன்னா இல்லையா? 2 வித்தியாசம் பிரதானமாக கொடுத்தேன். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அதில் எல்லை உள்ளது எல்லை இல்லாங்கிற வித்தியாசம் கொடுத்தேன். இறைவனால் வழங்கப்பட்டது இறைவனுக்கு தானாக உள்ளதுங்கிற 2 வித்தியாசத்தை கொடுத்துக்கிட்டு காலையிலேருந்து. அதனால் அந்த நிலைப்பாட்டுக்கும் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே நிலைப்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம விவரிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ இங்கே இருந்து உதவி கேட்டால் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, தொலைவில் இருந்தாக்கா கேட்கும் சொன்னால் அல்லாஹ்வா தானே ஆக்குற மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ தொலைவில் உள்ளவங்களோடு செல்லில் பேசிட்டாக்கா அது அல்லாஹ் ஆக்கிறோமா? தொலைவில் உள்ளவங்களோடு இப்போ பேசுகிறோமா இல்லையா? அல்லாஹ் ஆக்கிட்டோமா? ஏன் இப்படி புரியுறீங்க? தொலைவாக இல்லை, நம்ம தொலைவுண்டு வரும்பொழுது தான் நான் சொன்னேன், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரு மனிதர் எவ்வளோ தொலைவில் உள்ளதெல்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் அல்லாஹ் ஆகிட்டாங்களா? இல்லையே. ஏங்க நீங்கள் தொலைவுண்டு நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணுறீங்க? அப்படிலாம் கேட்டாங்க. ஆதாரத்தை எவ்வளோ அள்ளி போட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவில் உள்ளதெல்லாம் பார்க்கிறார்கள், வானத்திலே உள்ளது கூட பார்க்கிறான்னு சொன்னோமா இல்லையா? அதுக்கு நல்லா ஆகிட்டாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ராம்நாடையும் மதுரையும் நீங்கள் இங்கே உள்ள இடத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி நீங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. நீங்களாம் ஒரு முடிவு எடுப்பீங்க, மற்றவங்களாம் ஏற்றுக்கொள்ளணுமா? கேள்வி கேட்கக்கூடாதா? என்ன கேள்விக்கு மேலே கேள்வி வைக்க? அப்படி தான் கேள்வி வைப்போம், கேள்வியிலே பதிலையும் வைப்போம். எப்படின்னு கேட்டால் ஒன்று விஷயம் சொல்லுவீங்க, அல்லாஹ்வுக்குள்ள, அல்லாஹ்வுக்கு உள்ளதே மற்றவங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறானே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வைப்போம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இறைவனுக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அது உயிராக இருந்தாலும் ஷிர்க்கு தான், இறந்து போனாலும் ஷிர்க்கு தான். அப்படி சொன்னதன் மூலமாக குழந்தைய பாக்கியம் தர்றேன்னு ஒரு ஆள் சொன்னால் அது ஷிர்க்கு தாங்கிற ஒப்புக்கொண்டாங்க. உயிர் காப்பீர் அப்படின்ற ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சா அதுவும் ஷிர்க்கு தானே ஒப்புக்கொண்டாங்க. இப்போ எதாக இருந்தாலும் ஷிர்க்கு தான் சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால் இதுவும் ஷிர்க்கு தான். என்ன உயிர் காக்கிறது சாதாரண விஷயமா மனிதர் சொல்லாமா? கிட்டருங்கிட்ட தான் சொன்னோம். ஏன் நீங்கள் பத்திரிக்கை பம்பாய்க்கு போதா, இங்கேருந்து கூட பம்பாயில் உள்ளவன்ட்டே உதவி கேட்குறீங்க? உங்கள் பத்திரிக்கை சவுதிக்கு போதா, இங்கேருந்து சவுதியில் உள்ளவங்கள உதவி கேட்குறீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கிட்ட உள்ளவங்ககிட்ட தான் உதவி கேட்கலாம், தொலைவில் இருந்தாக்கா அது இறைவனுக்கு இடத்திலே வைக்க வேணும். அது சொல்கிறே தப்பு. உங்கள் வாதப்படி தான் நான் கேட்குறேன். அந்த வாதம் சரியில்லைங்கிறத எங்கள் நிலைப்பாடு. உங்கள் வாதப்படி நீங்கள் முரண்படுறீங்களே, உங்கள் வாதப்படி நீங்கள் முஷ்ரிக்குங்கள் ஆயிட்டீங்களே. அதே போல் அவங்க தானே அழைச்சாங்க, நாங்கள் வாதத்துக்கு அழைச்ச உண்மை. வெளியில் ஃபுல்லாக அவங்க ஷிர்க்கு பண்ணுறாங்க, அவங்க பிதத் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே. ஷிர்க்கு பண்ணுறாங்கன்னு ஒன்று இப்போ நிரூபிச்சிங்களா? வழிமாறின உதவி தேடுறது அப்படிங்கிற பிரச்சனை காலையில் எடுத்தீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஷிர்க்கு பண்ணீங்க வச்சிங்களா? முடியலைன்ற ஒன்று கலிக்காவல் வாதத்தை ஒப்பந்தம் தூக்கிட்டீங்க. அதில் எங்கள் நிலைப்பாடு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் வேற நம்ம வேற தான். அல்லாஹ் வழங்கப்பட்டதுன்றால அல்லாஹ் நம்மளை இன்னொரு அல்லாஹ்வை ஆக்க மாட்டான். அந்த அளவுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் அவங்க தரவும் மாட்டான். முடிஞ்சு போன விஷயம்தான்.
அது மட்டுமா, சஹாபா பெருமக்களை விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் ஒரு ஹதீஸ் வருதுங்க. அதில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், நீங்கள்லாம் வராதிங்க, ஹவுதுக்கு நிற்கும் பொழுது நீங்கள்லாம் வராதிங்க போங்க அப்படின்ட்டு. இது சஹாபா பெருமக்களை பார்த்தானே சொல்லப்பட்டது என்று சொல்லி அந்த கண்ணியமிக்க சஹாபா பெருமக்களை எல்லாம் காஃபிர்ங்கிற லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்து இவர்கள் குபருக்கு ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த களியக்கா விலையில் திருப்பூர்லையும் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொல்லி காட்ட பிரகாரம் அதை வந்து இப்போ அதான் எங்கள் நிலைப்பாடுன்னு ஒத்துக்கொண்டார்கள். என்ன நிலைப்பாடு? எங்கிருந்து, அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடு. இதைத்தான் இப்போ சொல்கிறோன்ட்டாங்க. இதுதான் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு ஊழுவினர் காலையிலேருந்து சொல்லாமல் இப்போ சொல்லிவிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த வினாடியை அதை மறுத்தாங்க. இதை சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு இறந்த இறைநேசர்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த தன்மையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் கேட்டுருவோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்ட்டு கேட்டால், அதாவது தனக்கு இருப்பது போல் அல்லாஹ் வழங்குவானா, அதை இருக்குன்னு சொல்லிவிட்டு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற இதில் இருக்கிறது. இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணால் இப்படியாவது பண்ணணும். ஒன்று காலையிலேருந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது ஒரு நிலையில் இருக்கிறான்னு வச்சுக்கிடலாம். அல்ல இதில் உள்ள மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணால் அப்படியாவது பண்ணணும். மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் அல்லாஹ் வந்து தனக்கு இருக்க மாதிரி கொடுப்பானா, வழங்குவானா? இறைவன் இப்படி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன உங்கள் நிலை, என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது அல்லாஹ் கேட்குற மாதிரி அவங்க கேட்பாங்க என்று நீங்கள் சொல்கிறீங்களா, வழங்கப்பட்டு கேட்பாங்கன்னு சொல்கிறீங்களா, வழங்கப்படலைன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய நிலை என்ன தெளிவில்லையே. மூணாவது குழப்பம். இப்போ காலையிலேருந்து சொன்னதுக்கு இது மாற்றம், இதுக்கு மறுபடி இதை ஏற்றுக்கொண்டு மறுக்கிறாங்க. இதை வாசிச்சுவிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி கொடுக்க மாட்டான், தனக்குரியதல்ல, இப்படி கொடுப்பான், கொடுக்க மாட்டான். 2 தடவை இதை சொன்னார்கள். அந்த 10 நிமிஷத்தில் 2 தடவை அந்த வார்த்தையை நினைச்சாங்க, 2 இடங்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்போ உங்கள் நிலை என்ன? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் பிரித்தறிந்து, இவர் இதை கேட்குறாரு, அவர் அதை கேட்குறாரு, இதை கேட்குறாரு இப்ராஹிம், அதை கேட்குறாரு இஸ்மாயில், அதான் பிரித்தறிகிறது. இவர் இந்த கோரிக்கை வைக்கிறார், அந்த கோரிக்கை வைக்கிறாரு, இப்படியெல்லாம் அறிந்து அவங்க வந்து உதவி செய்யக்கூடிய தன்மையை இறைவனால் வழங்கப்பட்டு இருக்கிறதுனாங்களே. இதுதான் அவங்க நிலை என்று சொன்னால் இதுக்கு ஆதாரம் தாங்க. வந்துருச்சுல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு ஆதாரம் தரணும். என்ன செய்யணும்? இதுதான் எங்கள் நிலைமை, இதோ எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம், எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம், அது மாதிரி எவ்வளவு தொலைவில் இருந்து அனைத்தையும் பிரித்து அறிவார்கள் ஒன்று விடாமல் என்பதற்கு இதோ ஆதாரம் என்று நீங்கள் என்ன செய்யணும்? ஆதாரம் தள்ளி போட்ட வேண்டியதானே. இதை தான் ஒத்துக்கிட்டீங்களே, இதான் எங்கள் நிலைமைன்றீங்களே, இதில் மாற்றம் இல்லைங்கிறீங்களே. மாற்றம் இல்லைன்னா என்ன செய்யணும்? அடுத்த கடமை உங்களுக்கு ஆதாரம் தர்றது தானே கடமை. இப்படி சொல்வது மட்டும் உங்கள் கடமை இல்லையே. எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அதையெல்லாம் பிரித்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வுடைய எந்த வசனம் அதை வழங்குகிறது, எந்த ஹதீஸ் வழங்குகிறது, யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா, அனைவருக்கும் வழங்கப்பட்டது சமமாக வழங்கப்பட்டிருக்கிறதா, வித்தியாசமாக வழங்கப்பட்டால் என்ன வித்தியாசம்? இதையில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வர்களாக இருந்தால் இதையில் நீங்கள் பட்டியல் போட்டு போயிட்டே இருக்கணும். இதை சொல்ல காணாம நீங்கள் இதை வழங்கப்பட்டிருக்குங்கிறீங்க, ஆனால் வழங்கப்படவில்லை, அதை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கப்படவில்லைங்கிறீங்க. இது என்ன? இது என்ன பாஷை? இது ஒரு சொல்லா? இது ஒரு அர்த்தம் உள்ள பேச்சா? வழங்கப்பட்டிருக்குன்னா வழங்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த ஆதாரம் சொல்லுங்கள். வழங்கப்படலைன்னா வழங்கப்படலைன்னு சொல்லுங்கள். அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றதில் சொல்லி அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இந்த இறைநேசர்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படி வழங்கப்படுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வாட்சிப்பிட்டே என்ன செய்கிறாங்கன்னா, ஆனால் அனைத்து எப்படி வழங்கப்படும்? அல்லாஹ் தனக்குள்ளது எப்படி அப்படியே கொடுப்பான்? அப்படிலாம் கொடுக்க மாட்டான். வழங்கப்படவில்லை, வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? வழங்கப்படவில்லை. இது ஒரு பாஷையான்னு நான் கேட்குறேன். இது ஒரு ஆர்குமெண்டா? இது ஒரு வாதமா? அப்போ இது என்ன செய்யணும்? நம்ம ஒரு சிந்தனையோட கூரோட பேசணுமா இல்லையா? இது கண்டிப்பாக இப்படிலாம் பேச மாட்டார்கள். ஒரு சிந்தனையாளர்கள் வந்து இப்படி பேச மாட்டார்கள். சபைக்கு சமாளிக்கிறதுக்கு பண்ணாலும் காலகாலத்துக்கு நிற்க போகிறது. அதெல்லாம் யோசிச்சு பேசணும். என்ன நம்ம என்ன சொல்லுகிறோம் நமக்கு தெரியலன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அனைவருக்கும் வழங்கப்படலைன்னு காலையில் சொன்னீங்க,
ஒரே மாதிரி வழங்கப்படலைங்கிறீங்க, வித்தியாசங்கள் இருக்குது, எல்லாம் வழங்கப்பட்டு நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ எல்லாம் தான் வழங்கப்பட்டிருக்குன்னீங்க, ஆனால் அப்புறம் வழங்கப்படலைங்கிறீங்க. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? உங்கள் நிலையவே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்கள் நிலையே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இது ஷிர்க்குக்கு மேலே வேற மாதிரி நிலை எடுக்கிற மாதிரில வருது. ஷிர்க்குக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்கிறது வழங்குதா? என்ன நிலையை நாங்கள் எடுப்பது? அது ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்து என்ன? அந்த வசனத்தை வாசித்து எங்களுக்கு அர்த்தம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. எந்த வசனம்? லைசகம் இதில் செய்வோம். எப்படி அர்த்தம் செய்யணுமா? இது அந்த வார்த்தையில் அந்த அர்த்தம் இருக்குன்னு காட்டணுமா? உங்கள் விளக்கமெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அழகாக வாசி காட்டிட்டோமே. லைஸ் அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவனை போல் எதுவும் இல்லை. இவ்வளோதான். இதில் என்ன விளங்குவீங்க? நீங்கள் விளங்க, யாரும் விளங்க வேணாம். அவன் கேட்குறவன் பார்க்குறவன் அவனை போல் எதுவும் இல்லை. என்ன விளங்குவீங்க? என்ன அவனை போல் எல்லாரும் கேட்பாங்கன்னு விளங்குறதா? ரெண்டு தானே விளங்க முடியும். அவன் கேட்பான், அடுத்தவங்க கேட்குறத பற்றி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா? அவன் பார்ப்பான், அடுத்தவங்க பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா? அவனை போல் எதுவும் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் கொடுப்பீங்களா? நீங்களே விளங்கல, மற்றவங்க விளங்க வேணாம். நீங்களே கொஞ்சம் கண்ண மூடி இந்த வசனத்தை படிங்களேன். அவனை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். இதை சொல்லிவிட்டு இதை சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த உருவம் உண்டாங்கிற அந்த தலைப்பில் பேசும் பொழுது இந்த ஆயத்தை முன்னாடி பார்க்கிறார்கள், பின்னாடி ஒன்று வருகிறது, அதைக்குற கருத்தை கொடுத்து சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் இப்படி வராது. அதுக்கு பக்கத்தில் ஒன்றுக்கும் அல்ல பதிலை வைத்திருக்கிறான்லாம் சொன்னீங்களே, இல்லாததுக்கு போட்டு சொன்னீங்க. இருக்கிறதுக்கு சொல்கிறோம், தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கு. அப்போ நல்லா விளங்குகிறது, அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை என்பது பார்வையைத்தான் சொல்கிறது, கேள்வியைத்தான் சொல்கிறது. அல்லாஹ்வை போல ஒருவர் கேட்பார் என்று நினைத்தால், உயிரோடு உள்ளவரை பற்றி நினைத்தாலும் அது ஷிர்க்கு, இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்க்கு. இறந்தவரோ உயிரோடு உள்ளவரோ மஹ்லூக்குடைய இடத்துல வச்சா தான் ஷிர்க்கு வராது. காலிக்கு இடத்துல வச்சால் ஷிர்க்காகிவிடும். நீங்கள் கூப்பிடுவது காலிக்கு இடத்துல, காலிக்குனா படைத்தவன், மஹ்லூக்குனா படைக்கப்பட்டது. அப்போ படைக்கப்பட்ட இடத்தில் வைத்து நீங்கள் கூப்பிடுவது ஷிர்க்கில் வராது. அது அர்த்தம் உள்ளதா, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு வேண்டாம், அதை ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கூப்பிட்டு விட்டால், இறந்தவரை கூப்பிட்டாலும் ஷிர்க்குன்னு நாங்கள் சொல்கிறோம், உயிரோடு உள்ளவனை கூப்பிட்டாலும் ஷிர்க்குங்கிறோம். இறந்தவர் இடத்துல அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி கேட்பான் என்பதை நம்மளே சிந்திக்கணும். அல்லாஹ் கேட்பான்டா என்ன அர்த்தம்? 1000 பேர் கேட்டால் 5 கேட்பான்னு விளங்குவோமா? 1000 கேட்பான்னு விளங்குவோமா? லட்சம் பேர் கேட்டார்கள் ஏன்னா லட்சத்தையும் விளங்குவான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா? 900 அதில் ஒரு 50 விளங்காதுன்னு புரிஞ்சுக்கிறோமா? அப்போ அல்லாஹ் கேட்பான் என்பதற்குள்ள அடங்கியிருக்கிற அர்த்தமே என்ன? அவனுடைய கேள்வியில் ஒன்றும் தப்பாது. அல்லாஹ் பார்ப்பான் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய பார்வையில் ஒன்றும் தப்பாது. இது அல்லாஹ்வுடைய கேள்வி, இது அல்லாஹ்வுடைய பார்வை. அப்போ அவனை போல எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அடுத்த ஆளுக்கு இருக்கான்னு தானே அர்த்தம். அவனுடைய கேள்வியில் எதுவும் தப்பாது, இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய பார்வையில் ஒன்றுமே தப்பாது, இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அதானே அந்த வசனத்துடைய அர்த்தம். வேற என்ன அர்த்தம் தான் அது கொடுக்கணுங்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க அர்த்தம். அவனை போல் எதுவும் இல்லை, பார்ப்பவன் கேட்பவன் என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் வருமா? அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு வருமா? ரெண்டு தானே வரும். அவனை போல கேட்பவன் அவனை போல பார்ப்பவன் இல்லைன்னு நாங்கள் அர்த்தம் செய்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை, அவனை போல கேட்பவன் இருக்கிறார்கள், அவனை போல பார்ப்பவன் இருக்கிறார்கள், அவனும் பார்க்கிறான் கேட்கிறான்னு அர்த்தம் சொல்ல போறீங்களா? ரெண்டு தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் அர்த்தம் சொல்லுங்க. அப்போ இந்த அர்த்தம் இல்லை, வேற என்ன அர்த்தம் தான் அது? அவனை போல் எதுவும் இல்லைங்கிறதுக்கு மீனிங் என்ன? அது சொல்லணுமா இல்லையா? அதனால இவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை தெளிவாக சொல்ல அல்ல அப்படி ஆக்குறான். பாத்தில் நிற்கவே நிற்காது. உருவம் தலைப்பில் பேசினாங்க, அதில் ஏதாவது நின்றுச்சா? அது எதுக்கு சொல்கிறேன்? அவங்களும் சுட்டி காட்டினா நானும் தலைப்பை சுட்டி காட்டுகிறேன். இதான் நின்றுச்சா? கேட்ட யாராவது ஒத்துக்குருவார்களா? பெரிய ஆதாரம் இருக்கிற மாதிரி பேச விட்டு ஒன்றுக்கும் ஆதாரம் எடுத்து வைக்காம போட்டதுக்கெல்லாம் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இதுக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை கூட எடுத்து காட்ட முடியல, ஒரு ஹதீஸை ஒரு குர்ஆன் வசனத்தை கூட எடுத்து காட்ட முடியாமல் போனீங்க. அதை விட மோசமாக இப்போ இது போய்கிட்டு இருக்கிறது. அதை விட மோசமாக என்ன செய்றீங்க? இருக்கு தெல்ல தெளிவான சான்றுகளை கொண்டு சொன்னாலும் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றீங்க. தெளிவாக சொன்னால் கூட என்ன செய்றீங்க? அந்த அர்த்தம் இல்லைங்கிறீங்க. அப்போ என்ன அது? அதை விட முக்கியமான கொடூரம் என்னன்னு கேட்டால், உங்கள் நிலைமை என்னன்னு இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஏன் பயப்படுறீங்க? எதை மக்கள்கிட்ட சொல்கிறீங்களோ, எதை நீங்கள் பாடம் நடத்துகிறீங்களோ, எதை உங்கள் சகாக்கள்கிட்ட பேசுகிறீங்களோ, எதை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொன்னீங்களோ, எதை முந்தைய சபைகளில் பேசியிருக்கிறீர்களோ, அதையும் இங்கே சொல்லணும். ஆமாம், கொடுத்து தான் இருக்குது. ஏன் பொதுமக்கள்கிட்ட என்னத்தையா ஆதாரம் விட்டு போயிடலாம், இங்கே சொல்ல முடியாது. ஆதாரம் என்னத்தை விட்டு அடிக்க முடியுமா? சபையை பார்க்குறீங்க, ஆஹா கிடிக்கி இப்படி போட்டுருவாங்க, ஒன்றுக்கு ஆதாரம் கேட்பாங்க. என்னவுடனே இல்லை சொல்லலையா, மக்கள்கிட்ட போய் சொன்னேங்கிறது எங்கள்கிட்ட சொல்லலைன்னா இது என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதா இல்லையா? இது நாங்களா கற்பனை எழுதிக்கிட்டோமா? ஒத்துக்கிட்டீங்கல்ல சொன்னதுன்னு ஆதாரத்துக்கு வைங்க.
நீங்கள் ஆதாரம் வைக்கணும். கேட்கிற கேள்வி என்ன என்று கேட்டால், எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். பிரித்து அறிவார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். அனைத்திற்கும் பதிலளிப்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். இவ்வளவுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டினா தான் நீங்கள் அதே நிலையில் இருக்கிறதாக அர்த்தம். இதை விட்டு வேற மாதிரி திசை திருப்பினீர்களே ஆனால் உங்கள் நிலை என்னன்னு மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நிலையில் இருந்தாலாவது மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அன்பானவர்களே, எதிர் அணியினர் நாம் விடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே நாம் வைத்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதனுடைய அடையாளமாகும். நம்ம சொன்னோம், என்னங்க முஸ்லீமை போய் நீங்கள் காபிராக்குறீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று பிரகாரம் ஒரு முஸ்லீமை காபிராக்கினா அவன் காபிரா போயிடுவானே. அப்போ இது சொன்னதன் மூலமாக, ஒரு முஸ்லீமை காபிராக்கும் மூலமாக நீங்கள் காபிரா தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டுட்டீங்க. இல்லைண்டா பதில் சொல்லுங்க அப்படி நம்ம சொன்னோம். பதில் சொல்லலை. அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்க. அதே போல் ஒரு கையில் மட்டும்தான் கை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிறிஸ்தவ கலாச்சாரமாச்சு. அதை நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்தி கொடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இந்த கலாச்சாரம் செய்யலாமா? இல்லைண்டா பதில் சொல்லுங்க. இன்னும் பதில் சொல்லலை. அதன் மூலம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்க. என்னங்க ஒரு காவிற்கு போய் சலாம் சொல்லாங்கிற கலாச்சாரத்தை உண்டு பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு என்னங்க உங்கள் பதில் அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த கலாச்சாரத்தை தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத அவங்களும் ஒப்புக்கொண்ட மாதிரி தான் ஆகுது. அடுத்து என்னங்க சஹாபா பெருமக்களை எல்லாம் நீங்கள் அவங்களில் சில பேர் காபிருங்களாக கொண்டு போயிருக்கீங்களே, சஹாபா பெருமக்களை போய் காபிருன்னு சொன்னால் அப்படி சொன்னவருக்கு காபிராலோ ஆகிவிடுவார்கள். இதுக்கு என்ன பதில்னு கேட்டோம். அவங்க பதில் சொல்லலை. இதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரிலே தான் இருக்குது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இருந்தால் பதில் சொல்லி ஆகணுமே. அதே போல் நம்ம காலையில் இன்னொரு பிரச்சனை வச்சோம். தமிழ் வழிபாடு நடத்துகிறீங்க, ஜும்மாவில் போய் நீங்கள் ஹுத்பா பிரசங்கம் தமிழில் செய்கிறீங்க, இது பிரமத கலாச்சாரம் தமிழில் வழிபாடுங்கிறது. அப்படி இது உங்கள் என்ன பதில் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லலை. அப்போ நாங்கள் பிரமத கலாச்சாரத்தில் தான் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து பிரமத கலாச்சாரம் தான் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாதான் அர்த்தமாகுது. அடுத்ததாக இப்போ அதில் என்ன நான் கேட்டோம், உங்களோட நிலைப்பாட்டை சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னாங்க. அந்த நிலைப்பாட்டில் என்ன இருக்குது? அவங்க இப்போது நாம் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாடு என்னங்க பார்க்கணும். இப்போது கொண்டிருக்கிற நிலைப்பாட்டின் பிரகாரம் அவங்க கேள்வி வைக்கிறதா இருந்தால் என்ன அவங்க சொல்லணும் தெரியுமில்ல? இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அப்படி நம்ம கேட்டிருக்கோம். எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பாங்க அப்படி என்பதுதான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னால் அது ஷிர்க்கு. இந்த பாருங்கள் குர்ஆனில் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லியிருக்கேனே. இப்போ தலைப்பு என்னண்டா, நாங்கள் ஷிர்க்கு வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு நாங்கள் ஷிர்க்கு செய்கிறோம் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதை விட்டு சொல்லியிருக்கீங்கல்ல, ஆதாரம் என்ன? நம்ம நீங்கள் சொல்லிவிட்டீங்களே, இது கூடுமா கூடாதாங்கிறதெல்லாம் இப்போ இல்லாத, அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அப்புறம் எங்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க? இப்போது இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எத்தனை பேர் அழைத்தாலுங்கிற ஒப்புக்கொண்டீங்கல்ல, அது உங்கள் நிலைப்பாடு தானே. இந்த நிலைப்பாடு இருந்தால் ஷிர்க்குங்க. இந்தாங்க குர்ஆனுடைய வசனம், இந்தாங்க ஹதீஸ், நீங்கள் சொல்கிறத விட்டுவிட்டு எங்களை நீங்கள் முஸ்லீம் சொல்லிட்டு எங்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க. நீங்கள் முஸ்லீம்ங்கிற ஆதாரம் தாங்க எங்களுக்கு, இல்லை தலைப்பே மறந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்னென்னு கேட்டால், எங்கிருந்து அழைத்தாலும் நாங்கள் சொன்னோன்னா அது நீங்கள் ஷிர்க்குங்கிறீங்களா? இந்தாங்க குர்ஆனுடைய வசனம், இந்த ஹதீஸ், எங்கிற அழைத்தவங்க நிலைப்பாடு தானே. இதன் மூலம் நீங்கள் ஷிர்க்கு செய்கிறீங்க, ஆதாரத்தை போடுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் ஆதாரத்தாங்க, நாங்கள் முஷ்ரிக்குங்கிறது நாங்கள் ஆதாரம் தானுமா? என்ன நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு என்ன, அதை சொல்லுங்கங்க. நீங்கள் ஆதாரம் நீங்கள் சொல்லு, எங்கள் நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது ஷிர்க்குன்னு சொன்னால் ஆதாரம் தாங்க. அதே போல் எந்த மொழியில் அழைத்தாலும் அது ஷிர்க்குங்கிறீங்களா? நீங்கள் ஆதாரம் தாங்க. எந்த மொழியில் அழைத்தாலும் அது ஒரு நல்லடியாருக்கு இருக்குன்னு நம்பினா அஷ்ருக்கு தான். இந்த பாருங்கள் குர்ஆன் வசனம், இந்த மாதிரி ஹதீஸ் சொல்லுங்கள், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஷிர்க்கு வைக்கிறோம், பிதஅத்து செய்கிறோம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது, இதுவெல்லாம் இணை வைப்பு தான். அந்த பாருங்கள் ஹதீஸ், இந்த பாருங்க குர்ஆன் ஹதீஸ், நீங்கள் நிலைநிறுத்தி விட்டுப்படி எங்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க. இது கூடுமா கூடாதாண்டா தான் நீங்கள் எங்கிட்ட ஆதாரம் கேட்கணும். கூடும் இருக்கீங்கல்ல, என்ன ஆதாரம் கேட்கணும்.
எங்கிருந்து அழைத்தாலும் சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன அதான் எங்கிட்ட கேட்கணும். இந்த நிலைப்பாடு எங்களிடம் இருந்தால் ஷிர்க் என்பது உங்கள் கருத்தானால் அதுக்குள்ள ஆதாரத்தை வச்சு ஷிர்க்குங்கிற நிரூபிங்க. அதை செய்யாமல் எங்கிட்ட கேட்குறீங்களே, இதை என்ன வழங்குது? அவங்கள்ட்ட எந்த ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. அதனால் இப்படி ரூட்டை மாற்றுறாங்க. நீ சொல்லியிருக்கீங்கல்ல ஆதாரம் தாங்க அப்படிங்கிற நம்மள்கிட்ட போய் நிலைப்பாட்டை பாருங்கள். இதை சொல்லி நாங்கள் ஷிர்க் வைக்க நிலை நிறுத்தணும். நீங்கள் சொன்னீங்கல்ல மக்கள் புரியுறாங்கண்டு, நாங்கள் தான் சொல்கிறோம். நல்ல சிந்தனை நல்லா இருக்கிறாங்க. இப்போ போன இதில் அவங்க பேசினாங்களே, அவங்க பேசின 10 நிமிடத்தில் என்ன புது கருத்து சொன்னாங்க? காலையிலேருந்து இது வரைக்கும் சொன்னதானுங்க திருப்பி சொல்லியிருக்கிறாங்க, பல்லவி பாட்டியிருக்கிறாங்க. புதுசாக என்ன சொன்னாங்க? எதுவுமே இல்லை, அதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அதே போல் நாங்கள் சொன்னோமா அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படின்னோமா, வழங்கப்படலைங்கிறாமா. நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படி? ஏன் இல்லாத சொல்கிறீங்க? அல்லாஹ் வழங்கப்பட்டது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படி சொன்னாம நாங்கள் தான் தெளிவாக எழுதியிருக்கிறோமே, அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கல சொன்னாங்க. அங்கே ஆனால் வழங்கப்படலைன்னு சொன்னோம். அல்லாஹ் வழங்கப்பட்டதானே எழுதுங்க. நீங்கள் வாட்சை காமிச்சிங்க. நாங்கள் சொல்லலாம் சொல்ல வேணாம், எது இருக்கோ சொல்லுங்கள். நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது சொல்லிட்டு இருக்கணுங்க வேணாம். எது இருக்குதோ அதை சொல்லுங்கள். நாங்கள் ஆனால் வழங்கப்பட நாங்கள் சொன்னேன், நான் தெளிவாக சொன்னேனே அல்லாஹ் வழங்கப்பட்டுங்கிறத எங்கள் கொள்ளுங்க. அதுலேருந்து அல்லாஹ் வேற இவங்க வேறுங்கிற வித்தியாசமாகி போச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோமே. நாங்கள் இன்றைக்கி அதே தான் சொல்கிறோம். இறைவன் லைச கமிதிலிஹி செய்யும் தான் இன்னும் சமையல் பசீருங்கிற நாம் வழங்கணுமா? அது அப்படி இது இப்படி வழங்கணுமா? அப்படி பார்த்தா இப்போ நம்மளே வழங்கணும். பார்த்தாக்கா இப்போ ஒரு ஆள் நம்மளை கேட்குறான், உங்களுக்கு கேட்குமாங்கிறான். நான் கேட்குங்கிறேன். உடனே சொல்கிறான், அது எப்படி அல்லாஹ்வுக்கு கேட்கும் நீ கேட்குறேங்கிற அப்படின்பா. அவன் கேட்டாக்கா இன்னும் சமையல் பசீர் அல்லாஹ் சொல்லிட்டான், அவன் தான் பார்க்குறான், அவன் தான் கேட்குறான். நீ என்னப்பா பார்க்குறேங்கிற? அல்லாஹ் நீ உடனே நிஷிர்க் வைக்கிறாங்கிறான். இல்லைப்பா வித்தியாசமெல்லாம் இருக்குது. வித்தியாசம் அங்கே இருக்குதா அப்படிங்கிறான். இல்லை அப்படி தான் புரியணும் அப்படிங்கிறான். இப்படி தான் சுத்தருமா? உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு கேள்வி இருக்கிறது, நமக்கு கேள்வி இருக்கிறது. அந்த வசனது பொருள் என்றால் நாம் கேட்கிறோங்கிற கூட தவறாயிரும். ஏன்னா வெறுமனையே தான் இருக்கிறது. இல்லை நம்முடைய இது பரவாயில்லை, 100 மைல் 1000 மைலாக இருந்தாலும் வித்தியாசம் சொன்னால் அப்போ தான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம். இந்த வேறுபாட்டை நீங்கள் எங்கே கண்டீங்க? நீங்கள் ஓதன வசனத்தில் இருக்குதா? தாங்க நீங்களாம் ஒன்று சொல்கிறீங்க. அதனால் இருக்கிறத தான் சொல்லணும். இவங்க நிலைப்பாடு எங்க? அப்போ இப்படி இருக்குதுல்ல, அப்போ வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, என்ன வித்தியாசம் கேட்டுக்கிட்டே? நான் காலையிலேருந்து வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு. அப்போ என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுங்கன்னு ஏன் கேட்குறீங்க? காலையிலேருந்து இதுக்கு முன்பு பேசும்போது கூட சொன்னேன், குறிப்பாக 2 வித்தியாசத்தை சொன்னேன். நமக்கு உள்ளதுங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளதுங்கிறது எல்லை இல்லாது வித்தியாசம். நமக்கு இறைவனால் அருளப்பட்டது, இறைவனுக்கு யாரும் கொடுக்கப்படல, அவன் தானே அறிந்தது. இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னமா இல்லையா? என்ன வித்தியாசம் சொல்லுங்கன்னா காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ இறைவனுக்கு தப்பாத நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அப்படிலாம் சொன்னால் இவங்களுக்கு தப்பலை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இறைவனோட நீங்கள் ஒப்பிடுறீங்க அப்படின்னாங்க. தப்பாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா அவங்க கூட எல்லைக்கு தகுந்தவாறு தப்பாதுங்க. இப்போ ஒரு அந்த கப்பு இருக்குது, இது ஒன்று தானே. நான் சொல்கிறேன் இந்த கப்பில் இருக்கக்கூடியது என் பார்வை வெட்டும் தப்பலைங்கிறேன். அல்லாவுக்கும் தப்பலை தான். அதனால் அல்லாஹ் நான் ஒன்றாயிட்டோமா? அல்லாவுடைய ஞானம் எனக்கு இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு இந்த கப்பில் உள்ளது தப்பலைன்னா கப்பில் அப்பளம் பார்க்குறேன் தப்பலை தான். எல்லை உள்ளது. இறைவனுக்கு பார்க்க தப்பாது அப்படிங்கிறது எல்லை இல்லாதது. இந்த மேஜையில் இருக்கக்கூடியது என் பார்வை விட்டும் தப்பாதுங்கிறேன். அதுக்காக வேண்டி இறைவனுக்கும் தப்பாது நானும் தப்பான்னு சொல்லிவிட்டாண்டு நான் எல்லாம் ஆயிட்டேன்னு அர்த்தமா? அப்படி தான் வழங்குவீங்களா? இப்போ மேஜைன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடமாயிருது. இது இருக்கக்கூடிய பொருட்கள் என் பார்வையிட்டும் தப்பாது நல்லா தெரியுது, அவ்வளோதான். இறைவனுக்கு தப்பாதுங்கிறது எல்லை இல்லாதது. லைச கமிதிலி செய்யும். இப்போ நீங்களே ஒரு தப்பாதுன்னு வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு தப்பாதுல இறைநேசனும் தப்பாது அப்படின்னு சொன்னாக்கா அல்லாவோட ஆகிட்டீங்க. நீங்களே சொல்லலாம் அவங்க உங்களுக்கு அந்தந்த எல்லையில் தப்பாது. இதெல்லாம் ஒரு வாதமா? நேரடியான ஒரு வசனத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அனைத்து மொழிகளிலும் எல்லோருடைய பேச்சையும் விளங்க மாதிரி இருந்தால் ஷிர்க்கு. நீங்கள் ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். படைப்பினங்கள்லேயே பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கிறது ஒரு உதாரணம் சொன்னோம். தசாவதானி சதாவதானி இருக்கிறான்னு. அப்போ அதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலம் கிடைக்குது. நீங்கள் பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கும். யார் எத்தனை பூ போட்டான், எத்தனை பெல் அடிக்கப்பட்டது, திருக்குறளில் கேள்விக்கு என்ன பதில், ஒரே நேரத்தில் அவள் நடக்கும். இந்த ஆள் பிரித்தறிந்து தான் அவளும் சொல்கிறாரு, மனுஷன் தானே. அப்போ பயிற்சியின் மூலம் கிடைக்கிறது. நீங்கள் இல்லை பயிற்சி மூலம் கிடைத்தால் மட்டும் இவர் ஷிர்க் இல்லையாப்பா? பிரித்தறிகின்ற ஆற்றல் பயிற்சி மூலம் பெற்றால் அது அல்லாஹ் ஆகிடுவாரா? அல்லாஹ் இல்லைண்டாக்கா அப்போ நான் ஷிர்க்கு தானப்போ அது எப்படி கிடைக்கும்?
அதான் ஒவ்வொன்றையும் பாருங்கள். அதே போல் நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பற்றி சொன்னோம். ஒரே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துலேருந்து ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு இதை காமி, அதுக்கு அது கொடுக்குது. இன்னொரு ஆள் அது எனக்கு இந்த மேட்டரை கொடுக்குது. ஒரே நேரத்தில் பல பேருக்கு உதவி செய்தாங்க. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தானங்க. அதனால் வெப்சைட்டை போய் அல்லான்னு சொல்ல போகிறோமா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய ஞானத்தால் தயாரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அதுதான் வித்தியாசம். இறை நெசர்களாக இருந்தாலும், வலிமார்களாக இருந்தாலும், நபிமாராக இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம என்னதான் சிறப்புன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அது ஒன்றே மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு காலையிலேருந்து இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் நினைவில் வைங்க, என்னதான் இருக்குன்னு சொன்னாலும், பிரித்த ஆற்றல் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான், அனைத்து மொழியும் அவங்க புரிவாங்கன்னு சொன்னாலும் சரிதான், இதுவெல்லாம் இறைவனால் வழங்கப்படுங்க போதே வித்தியாசம் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. யார் சொல்கிறது சரி என்பதற்கு விவாதம் நடக்கும். இப்போ நடக்கிற விவாதம் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விவாதம். என்ன விவாதம்னா, இப்போ ஷேக் அப்துல்லா என்ன சொல்கிறாருங்கிறது தான் விவாதம். இப்போ விவாதமே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாரு முதல் அது தெரிஞ்சாலும் விவாதம் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும் போல் தெரிகிறது. அந்த மாதிரி விவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து இதில் சொன்னதையே மறுத்தாருன்னு சொன்னேன். நான் எங்கே மறுத்தேன்னு சொல்லி மறுபடியும் மறுத்துட்டார். அதாவது இதில் சொன்னதையே மறுத்து என்ன செஞ்சார், பேசினார்னு சொன்னேன். அப்படி நான் எங்கே மறுத்தேன், நீங்களா விட்டு அடிக்கிறதா, மக்கள் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு அடுத்த முன்னாடி மறுத்துட்டார். மறுபடியும் இப்போ எப்படி மறுத்தார்? நான் தான் 2 இருக்குது, 2 வித்தியாசம் சொன்னேன்ல. ஒன்று வந்து இறைவன் மற்றவர்களுக்கு கொடுக்குற ஆற்றல் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுக்கு எல்லை இல்லை, அந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். அப்போ வந்து நல்லடியார்கள் என்று நினைக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்று கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னால் எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்குமா, எல்லையை குறிக்குமா? இத்தனை பேர் அழைத்தால்னா எல்லை, எத்தனை பேர் அழைத்தாலுங்கிறது எல்லையா எல்லையற்றதா? எல்லையற்றது. எத்தனை பேருங்கிறது எவ்வளவு அடங்கும். அப்போ எல்லையற்றது இருக்குன்னு இங்கே சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த வினாடி எப்படி மறுத்தாரு? எல்லையற்றது, மனிதர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுக்கு உள்ளது எல்லையற்றதுன்றார். அப்போ எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்கிற சொல்லா, எல்லைக்கு உட்பட்டதை குறிக்குமா? எங்கிருந்து அழைத்தாலும் அடுத்து எல்லை இல்லைங்கிறார். இறந்தவர்களுக்கு கொடுத்துற ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எங்கிருந்து அழைத்தாலும் இடம் பிரச்சனையே கிடையாது. இங்கிருந்து அழைத்தால்னா எல்லை, எங்கிருந்து அழைத்தாலும்னா இல்லை, இல்லை, அன்லிமிட், லிமிட் கிடையாது. அது மாதிரி வந்து விடுறது. அதுக்கடுத்து எந்த மொழியில் அழைத்தாலும், இந்த மொழியில் அழைத்தால் கேட்கும்னா லிமிட்டு, எந்த மொழியில் வேணாலும் அழைச்சிக்க, லிமிட் இல்லை, எல்லையற்ற அல்லாஹ் மாதிரி. அது மாதிரி அனைத்தையும், ஏதோ அழைக்கிறதுல 4 கேட்டு 4 கேட்காதுன்னா லிமிட் இல்லைன்னு அர்த்தம், லிமிட் இருக்குன்னு அர்த்தம். அனைத்தையும், அனைத்துன்னு அர்த்தம், ஒன்று கூட விடுபடாது, எல்லை இல்லை. அப்போ அந்த அவுலியாக்கள்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது எத்தனை பேரும் அழைக்கலாம், நம்பரில் லிமிட்டு கிடையாது, இடத்தில் லிமிட், தூரத்தில் லிமிட்டு கிடையாது, மொழியில் லிமிட்டு கிடையாது. அனைத்தையும் ஒரு நேரத்தில் செவியுறுவது, ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட் இல்லாத செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? 1/1 செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? முதல் நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா, இது லிமிட்டுக்கு உள்ள செவியுறுதல். இது ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட்டு உள்ளதா, லிமிட் இல்லாதான். அது மாதிரி செவியுற்று பிரித்தறிந்து, ஒரு நேரத்தில் பிரித்தறின். எப்படி பிரித்தறியணும்? உதாரணமாக ஒருத்தர் வந்து எனக்கு வயிற்று போக்குன்னு கேட்குறாரு, இன்னொருத்தர் வந்து வயிற்றால போ மலச்சிக்கல்னு கேட்குறாரு. இவர் பிரித்தறிஞ்சு மாற்றி கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஆபத்தாக போயிடும். இவருக்கு கொடுக்குற மருந்தை இவருக்கு வாங்கி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்குற மருந்தை அவருக்கு வாங்கி கொடுக்கணும். பிரித்தறியணும். அதெல்லாம் ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர் வயிற்று போக்கு உள்ளவனுக்கு யாரெல்லாம் இவனுக்கு மோசன் போகலன்னு மாற்றி சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்போ அவன் செத்து போயிடுவான், ஒரே இன்னும் அதிகமாக போயிடும். அப்படிலாம் பிரித்தறிவாராம், பிரித்தறிவாங்கன்னு அவுலியாக்களுக்கு சொல்கிறீங்க. அப்போ எல்லை இல்லாத ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களே, இதை சொல்லி அடுத்த நிமிஷம் சொல்கிறீங்க நமக்கு வந்து அவுலியாக்களுக்கு உள்ளது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளது எல்லையற்றது. அப்போ இறைவனுக்கு எல்லையற்றதுன்னு இதை வாசித்து அடுத்த வினாடி சொன்னீங்க. இந்த 10 நிமிஷத்துலையும், பழைய 10 நிமிஷம் இல்லை, இதுக்கு முந்தின 10 நிமிஷம் உரையில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், வித்தியாசம் இருக்கிறது, வழங்கப்பட்டு இருக்கிறது உண்மை, ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? இறைவனுக்கு எல்லை இல்லை, இவங்களுக்கெல்லாம் எல்லை இருக்குதுன்னு சொல்கிறீங்க.
அப்போ எல்லை இருக்குன்னு சொன்னால் இது எல்லை இருக்கிறதுக்குரிய வார்த்தையா? எத்தனை பேர் அழைத்தாலும்னா என்ன செய்யணும்? சில பேர் அழைத்தாலும். எங்கிருந்து அழைத்தாலும்னா இவ்வளவு தொலைவில் இருந்து அழைத்தாலும்னா எல்லை போட்டீங்கன்னு அர்த்தம். எல்லை இல்லாத சொல்ல அல்லாவுக்கு போடுற மாதிரியான ஒரு சொல்லை நீங்கள் போட்டு வைத்து விட்டு இதை தான் எங்கள் நிலைன்னு சொல்லிவிட்டு அடுத்தே நீங்கள் மறுக்கிறீங்க. ஆனால் எல்லை இருக்குது, எல்லை மனிதர்களுக்கு எல்லை உண்டு, அல்லாவுக்கு எல்லை இல்லைன்னு மறுபடியும் பிரிக்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் நிலை என்னங்கிறது வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விவாதம் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ லிமிட் இல்லாமல் எல்லை இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? அப்போ எல்லை இல்லாமல் கேட்குறார்கள் இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் தானே ஆதாரம் காட்டணும். நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் வாயினால் சொல்லிவிட்டீங்க எல்லை இல்லாமல் கேட்பது அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் எல்லை இல்லாமல், அதுவே நாங்கள் தனியாகவும் ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எல்லை இல்லாமல் கேட்குறது அல்லாஹ், நம்மெல்லாம் எல்லைக்கு உட்பட்டு கேட்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்தால் கூட நமக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. அப்போ எல்லையோடு கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லாமல் எல்லை இல்லாமல் கேட்கக்கூடியவர்கள் இங்கே உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் அதை சொல்லியிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தானே இப்போ ஆதாரம் காட்டணும். நீங்கள் காட்ட கடமைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களே என்ன சொல்கிறீங்க? எல்லையோடு கேட்டால் தான் மனுஷன், எல்லைக்கு மேலே போனால் அல்லாஹ், எல்லைக்கு மேலே போனால் இந்த எழுதி வச்சுக்கிறீங்க. எத்தனை பேருங்கிறது எல்லைக்கு உரிய சொல்லா எல்லையற்ற சொல்லா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால் அவங்க சொன்னதை என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. இப்போ மறுக்கிறாங்க. அதாவது நான் அப்படி சொன்னேன்னா அப்படி மறுத்தேன் நான் சொல்லிவிட்டு ரெண்டு வித்தியாசம் இருக்கு, நான் காலையில் சொல்லிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? இதே தான் அல்லாஹ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படின்ற அடிப்படையில் தான் பேசியிருக்கிறார்கள். மூணாவது தடவையும் மறுத்து பேசும் பொழுது கூட இந்த ஸ்டைலில் தான் பேசியிருக்கிறார்கள். அதை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். அடுத்து என்ன? சில கேள்விகள், இதெல்லாம் கேள்விகள்லாம் அலட்சியப்படுத்தக்கூடிய கேள்விகள் தான். இருந்தாலும் கேட்டுட்டதுனால ஒன்று கூட விடக்கூடாது தான். கூகுள் இருக்கிறது, அதில் எத்தனை பேர் வேண்டாலும் பார்க்கலாம். அது கூகுளை பற்றி ஒன்றும் தெரியல அறகுறை. அதாவது கூகுளுங்கிறது அது ஒரு இணையதளம். மனிதர்கள் போய் அதில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற தகவல்களை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? கியூவில் தான் எடுப்பாங்க. நல்லா விளங்கிக்கிறேன்னு, கோடி பேர் போனால் ஜாமாயி போயிடுறேன். அந்த கியூவில் அதனுடைய ஃபாஸ்ட்னால என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு வினாடியில் நான் எடுப்பேன், அடுத்த வினாடி இவருக்கு வரும். அந்த டவுன்லோடு பண்ணும் பொழுது 1 by 1 தான் அதுவும் கூட வரும். அதனுடைய விரைவுனால நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரிவது இல்லை. அதனுடைய வேகமாக அந்த ஃபைல் இறங்கிறதுனால தெரிகிறது இல்லையே தவிர, அதனால தான் ஒரு 50 பேர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த லைன் கிடைக்காது, ஜாமு. ஏன்? அதுக்கு மேலே வந்து 50 பேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான், 51வது ஆளுக்கு கிடைக்காது. இன்னும் திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒருத்தன் வேலை முடிஞ்சோன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த கூகுளில் போய் நீங்கள் தகவலை எடுத்தாலும் அது என்னவாகிறது? ஒரு மைக்ரோ செகண்ட் வித்தியாசமாவது இருக்கும். ஒருவன் தொடர்பு கொள்வதற்கு அடுத்தவன் தொடர்பு கொள்வதற்கும் மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் இருக்கும். உலகத்திலிருந்து பல பேர் என் கணக்கில் பேங்கில் ரூபாயை போடுறான். இதெல்லாம் உதாரணம். இந்த காலத்தில் மைக்ரோ செகண்டில் டிஃப்ரெண்டில் விழுவும் அந்த கணக்கு. நான் போய் பார்க்கறது பின்னாடி பார்க்கலாம். என் அக்கௌண்ட்டில் 100 பேர் போட்டாங்கன்னா 100 ஒன்றா சக்குன்னு உட்காந்து அக்கௌண்ட்டு ஜாமாயி போயிடும். அக்கௌண்ட்டை பார்க்க இயலாது. 1 by 1 தான் உட்காரேன். அந்த 1 by 1 என்னன்னு கேட்டால் சின்ன மைக்ரோ செகண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை கால்குலேட்டர் கணக்கு போடுற வேகமாக போட்டுறதில்ல, நம்ம போடுற கணக்கு ஸ்லோவாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த வேகத்தில் இருக்கே தவிர இதே நிலை தான் அங்கேயும் இருக்கிறது. அங்கேயும் ஒன்று தான் ஸ்டோர் ஆகும், ஒன்று தான் டவுன்லோட் ஆகும். அப்படித்தான் பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இது வந்து கூகுளோட வித்தியாசம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் காட்டினா இந்த ஷிர்க்கு சரியாயிரும் நினைக்கிறாங்க. தாங்கள் செய்யக்கூடிய இந்த ஷிர்க்கை வந்து நியாயப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன? இந்த பயிற்சி மூலம் சிலது கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். சதாவதானி தசாவதானி என்று பயிற்சி மூலம் வந்து எல்லையற்ற ஆற்றல் வருத? எல்லையற்றது வரலையே. 10 அவதான 10 தானே, 100 தானே, அதான் எல்லையற்றது. எதை வேண்டாலும் கேட்பார்னு சொன்னால் தான் எல்லையற்றது. பயிற்சி மூலமாக ஒருத்தன் 50 கிலோ தூக்குவான், ஒருத்தன் பயிற்சி எடுத்து 150 கிலோ தூக்கிடுவான். ஆனால் அதுக்காக 500 கிலோ தூக்க இயலாது தானே. ஒரு எல்லை இருக்குது. மேக்சிமம்னு நான் அப்போ சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம்னு ஒன்று இருக்கிறது, மினிமம்னு ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விதமான ஆற்றலையும் பயிற்சி மூலமாக பெருக்கிக் கொள்ள முடியும். பெருக்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு பெருக்கிற இயல்மா தூக்குறான்னு வைங்க. 50 கிலோ ஒருத்தன் தூக்குவான், அதே எடை உள்ள ஒருத்தன் 100 கிலோ தூக்குவான், இன்னும் கொஞ்சம் பயிற்சிக்கு 150 கிலோ தூக்குவான், 1000 கிலோ தூக்கிடுவானா? மேக்சிமம் ஒன்று இருக்குல்லங்க, தாண்ட முடியாது. பயிற்சி மூலமாக கொஞ்சம் கூட எடுத்தான் என்று சொன்னால் அது எல்லை உள்ளதா எல்லை இல்லாதா? சதாவதானி செய்கிறது எல்லைக்கு உள்ளதான். சதம்னா 10 தானே, அவ்வளோதானே. சதம்னா 100 தானே, தசம்னா 10 தானே. 10 விஷயத்துக்கு பயிற்சி எடுத்தோம் 10 செய்கிறான், 100க்கு எடுத்தோம் 100 செய்கிறான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது கூட அவன் காதில் விளங்கணும். மணி அடிக்கிறது காதில் விளங்கினா தான் என்ன முடியும்? இங்கே உட்காந்துக்கிறோன்னு மதுரையில் உட்காந்து மணி அடித்தா மதுரைண்டவன அது ஒரு மதுரைன்னு சொன்னால் யாருன்னு கேட்பார், ஆதரங்க கேட்பார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மதுரையில் உட்காந்து மணி அடிக்கிறது என்ன ஏழுமா? இங்கே தான் உட்காந்து அந்த மணியை அடிப்பான்.
அது மாதிரிலாம் விளங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரியான உதாரணம் வேண்டியது. நம்ம கேட்பது என்ன, நீங்கள் எதை ஷிர்க் அவனை போல எதுவும் இல்லைன்ட்டோம், அது கேட்பதற்கும் பொருந்தும். நீங்கள் அவனை போல கேட்பதாக என்ன செய்றீங்க, நீங்கள் சொல்றீங்க அவனை போல கேட்பதாக, அது ஷிர்க் தான். நீங்கள் இப்படி இல்லைன்னு சொன்னீர்களையா, நீங்களும் ஒத்துக்கொண்டீர்கள் எல்லை உள்ளது, அல்லாஹ்வுடையது எல்லையற்றது. அப்போ எல்லையற்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மனிதனுக்கும் எல்லையற்றதுன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், அதை உங்கள் நிலைப்பாடு என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. எல்லை உள்ளது தான், அவங்களுக்கு எல்லையற்ற ஆற்றல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆதாரம் தரணும் என்று கேட்டால் அதை விட்டுட்டு என்ன செய்றீங்க, நீங்கள் சொன்ன நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கவனமான முறையில் உங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டும். அதனால் இந்த தெளிவு அடித்து சொல்லுகிறோம், நீங்கள் செய்கிற ஷிர்க்கு தான், முஷ்ரிக்கான வேலை தான், நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான். இதுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு கடுகளவு ஒரு மாற்றம் செஞ்சாலும் சரி அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிடுவோம். அன்பானவர்களே, எதிரணியில் சொன்னாங்க சரித்திரத்திலே இல்லாத விவாதம் உண்டு. உண்மைதான், அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு அது தப்புங்கிறது அவங்க ஆதாரம் தராமல் நீங்கள் ஆதாரம் கேட்டாங்கல்ல, வரலாற்றிலேயே இதுதான் முதல் விவாதம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்கிருந்து அழைத்தாலும் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் ஆதாரம் தாங்க. எங்கிருந்து அழைத்தாலும் நாங்கள் சொன்னால் எங்கள் நிலைப்பாடு பிரகாரம் அது ஷிர்க்குன்னு சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை தந்து நீங்கள் ஷிர்க்கு வைங்கன்னு சொல்லணும், அது விவாதம். எங்கிருந்து அழைத்தாலும் சொல்லிட்டீங்களா, ஆதாரம் தாங்க. நாங்கள் எங்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலே சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது. எந்த மொழியில் அழைத்தாலும் நீங்கள் ஒப்புக்கொண்டீங்கல்ல, அது ஷிர்க், இந்தாங்க ஆதாரம் என்ன அவங்க தரணும், அப்போ அது விவாதம். அதை விட்டுவிட்டு ஆதாரம் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஆதாரம் தாங்க அப்படின்னாங்கல்ல, சரித்திரத்திலே இல்லாத விவாதம் அது. அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுட்டு உங்கள் நிலைப்பாடு தானே அது ஷிர்க்குங்க, இந்தாங்க ஆதாரம் குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி சொல்லியிருக்கணும், அப்போ அது விவாதமாக இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு உங்கள் நிலைப்பாடு இதுவா, ஆதாரம் தாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரம் இல்லாமல் அவர்கள் நேரத்தை கழிப்பதற்காக செய்யப்பட்ட விவாதம் இதுவென்றால் சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது, சந்தேகமே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம், அது நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நம்ம அணியர் நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, ஏன்னா அது பல காரணம் இருக்குதுன்னு சொல்லித்தரேன். சரி, அடுத்ததாக நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சோம். நீங்கள் ஷிர்கில் இருக்கீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பச்சை ஷிர்கில் இருக்கிறது, கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்கிறது, பிரமத கலாச்சாரத்தில் இருக்குது, ஒன்றில் இரண்ட நிறைய சொன்னோம். இல்லைன்னு இதுவரைக்கும் மறுக்கலைங்கிறது மூலமாக நாங்கள் கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்கிறோங்கிறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டுட்டாங்க. அதே போல் நாங்கள் குஃப்ரில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டாங்க. இல்லைன்னா மறுத்திருக்கணுமே, ஆதாரம் இல்லையே. நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம், மறுக்கலை, ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் நம்மை ஷிர்க்கு செய்யக்கூடியவர்கள் சொன்னாங்க, எந்த ஆதாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க, சரித்திரத்தில் இல்லாத விவாதத்தை தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து எல்லை நீங்களே 10 பேராக இருந்தால் இல்லை, 100 பேராக இருந்தால் இல்லை, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னால் என்ன, எத்தனை பேர் சொன்னால் என்ன? உதாரணத்துக்கு இப்போ இந்த உலகத்தில்ங்க எத்தனை பேருங்க இருக்காங்க, இப்போ 700 கோடின்மோ அல்ல 800 கோடிமோ, 800 கோடி மக்கள் இருக்கிறான்னு சொன்னால் எல்லையா எல்லை இல்லையா? எத்தனை பேர் சொன்னாலும் 800 கோடி தாண்டாதுல, 800 கோடிங்கிறது எல்லையா எல்லை இல்லையா? என்னங்க பேச்சு? சரி, எங்கிருந்து அழைத்தாலும்ங்கிறீங்கல்ல, அமெரிக்காவிலே அழைக்கட்டும், ஜப்பானில் அழைக்க, எல்லாம் அந்த பூமிங்கிற உருண்டை கூட தானே இருப்பாங்க, எல்லைக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? என்னங்க எங்கே எல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டீங்களேண்டா, எங்கே அழைத்தாலும் பூமிங்கிற உருண்டை எல்லைக்குள்ளே தான் இருப்பாங்க. அல்லாஹுக்கு இந்த நீதி கிடையாது, எல்லைங்கிறதே கிடையாது. அல்லாஹு தஆலா வேறுபட்டுறான். உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் 800 கோடியை தாண்டாது. அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு எல்லைக்கு வந்து விடுகிறது. இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், வித்தியாசம் வந்து விடுகிறது. எதையும் புரிய வேண்டிய முறைப்படி புரிஞ்சிட்டா எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் கூகுளை பற்றி விளக்குறாங்க, என்ன ஒவ்வொரு செகண்ட்லேயும் வித்தியாசம் வரும். என்ன இது, இப்போ சொல்கிறோம் 9 மணி 6 நிமிடம் 3 செகண்ட் இப்படி வச்சுக்கிறோங்க. இந்த நேரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காதா?
அப்போ ஒரு ஸ்பீடில் தெரியாதான். சரி, இந்த ஸ்பீடில் வழிமார்கள் உதவி செய்யலாம், இப்போ ஷிர்க் ஆகாதுன்னு வழங்குதில்ல. நீங்கள் சொல்கிற இந்த ஸ்பீடு அப்படி வச்சுக்கிடுவோம், அது ஒரு படைக்கப்பட்ட பொருளாகி போச்சு. நீங்கள் சொல்கிற ஸ்பீடில் உதவி செய்யறதுன்னு ஒப்புக்கொண்டீங்க, ஷிர்க்கெல்லாம் ஒப்புக்கொண்டீங்க. வழிமார்களுக்கு இந்த அமைப்பில் இருந்தால் அது ஷிர்க் இல்லை தானே உங்களோட கூட்டு பிரகாரம். அப்புறம் நீங்கள் இது மட்டும் கூடாங்கிறீங்க. இதோட படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அதே அமைப்பில் ஒரு வலியுள்ளாக்கு இருந்தால் மட்டும் ஷிர்க்குன்னு ஏன் சொல்ல வர்றீங்க? அது இருக்குமா இருக்காதாங்க நிலை வேற. ஷிர்க்குங்கிற எப்படி கொண்டு வர்றீங்க? ஷிர்க்குன்னு சொன்னால் அந்த கூகுள் வெப்சைட்டுக்குன்னு ஷிர்க்குன்னு ஃபத்வா கொடுங்க, இல்லைன்னா தூக்க முடியாது. அதனால ஒரு நிலைப்பாடு, அப்போ நிலைப்பாடு யார்கிட்ட இல்லைங்கிறது தெரியுது. ஆதாரம் இல்லைங்கிறதுனால அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இப்போ அதே போல் சொன்னாங்க தசாவதானி அப்படி இருக்கிறாரு, தசாவதானி இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு எல்லை, ஒரு 10ங்க 100ங்க, இதுக்கு 100 1000 லட்சம்டா தாங்க வித்தியாசம். இதைத்தாங்க அப்போ கேட்குறோம். 100ண்டா ஷிர்க் இல்லை, 1000ண்டா ஷிர்க்குண்டா என்ன ஆதாரம் தாங்க? இதுதானே காலையிலேருந்து கேட்குறோம். நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? 100 இருந்தால் பரவாயில்ல ஷிர்க் இல்லை, 1000 இருந்தால் ஷிர்க்கு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? அதைத்தான் காலையிலேருந்து கேட்குறோம். எப்படி முடிவு பண்ணுறீங்க? இது குறிப்பிட்ட எல்லை 10 100ண்டா 1000 குறிப்பிட்ட எல்லை தான். எத்தனை பேர் இந்த பூமி உருண்டை என்றாலும் 800 கோடி குறிப்பிட்ட எல்லை தான். அல்லாஹ் தஆலா எல்லை விட்டும் தாண்டியவன். அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வுடைய படைப்பு வேறு. அப்போ தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் மாற்றமான நிலைப்பாடுங்கிறதே இல்லை. இறைவனால் வழங்கப்படுகிறதுங்கிறத காலையிலும் சொன்னோம், இன்றைக்கும் சொன்னோம். அதனால் பிரித்தறிகின்ற ஆற்றல் ஒரே இடத்தில் இருந்தால் பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று சொன்னாங்க, தசாவதானி இருக்கிறாரு, அந்த இடத்துல பெல் அடித்தா தானே கால் விழும், அதே போல் வெளியூரில் போய் அடித்தா கால் விழுவுமா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரித்தறிகின்ற ஆற்றல் ஒரு இடத்தில் இருந்தால் அது ஷிர்க் அல்ல, வெளியிடத்தில் வந்தால்தான் ஷிர்க் என்று நீங்கள் சொன்னால், இப்படி பிரிக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது? குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? நீங்களாவே முடிவு பண்ணீங்களா? உங்களுக்கு எதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரு இடத்துல தான் பிரித்தின ஆற்றல் இருக்குது, அப்போ மட்டும் ஷிர்க்லாம் போயிருமா? அப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியலை, அதெல்லாம் ஷிர்க் இல்லை. ஏதாவது சொல்லி ஆகணும், அதனால வெளியூர். இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்லை. ஷிர்க்குனா எப்படி ஷிர்க்கு தான். அவங்க ஒரு ஆளாக இருந்தாலும் ஷிர்க்கு தான். 10 பேர் தான் பரவாயில்ல, ஒரு இடத்துல இருந்தால் ஷிர்க் இல்லை, பரவாயில்ல, அப்படி பார்த்துக்கிடலாம். நீங்கள் எங்காவது சொன்னீங்களா அப்படி ஷிர்க்குன்னு ஃபத்வா வாங்கிக்கிறலாம். இது என்னங்க? அப்போ ஷிர்க்குனா என்னென்னு வழங்கணும்? ஃபஸ்ட்டு இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பை பிறருக்கு இருப்பதாக கூறினால் அது ஷிர்க்குங்கிறோம். அது ஒரு ஆளாக இருந்தானே, 2 பேராக இருந்தா என்ன, ஒரு இடமா இருந்தா என்ன, தொலைவில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும், கிட்ட இருக்க இடமா இருந்தா என்ன, அல்லாஹ்வுக்கு பண்பு அடுத்தாலும் கொடுத்தல ஷிர்க்கு தானாங்க. அதனால் ஷிர்க்குனா என்னென்னு புரியுங்க. சும்மா குற்றச்சாட்டு வைக்க வந்துட்டோமே, அவங்களாம் முஷ்ரிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தோம், எந்த ஆதாரம் வைக்கலையே, ஷிர்க்கு நிரூபிக்க முடியலையே, எதாவது சொல்லுவோம் அப்படிங்கிறது வேணும். நாங்கள் சொன்ன விஷயத்தில் ஷிர்க்குன்னு நீங்கள் சொன்னீங்களாக்கா நேரம் ஆதாரத்தை காட்டுங்க. எல்லா நேரம் சொன்னோமா அதுக்கு ஆதாரம் தாங்க, எல்லா மொழின்னு சொன்னோமா ஆதாரம் தாங்க. நம்ம சொல்கிற மொழி என்றாலும் பொதுவாக ஏன் வைங்க, மொழியில் பேசுவது, மொழியில் கேட்பது, இதுவெல்லாம் நமக்குள்ளேங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மொழியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளும் பேசுகிறோம், தமிழில் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம். இந்த பேச்சே படைக்கப்பட்டது தான். நம்ம படைக்கப்பட்டவங்கிறத நாம் எந்த வகையிலும் இறைவனாக மாற முடியாதுங்கிறது நம்முடைய பேச்சே அடையாளங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுதிருக்கா, ஆனால் அவன்னா ஏபிசிலாம் இருக்கா? நாம் வேறு, இறைவன் வேறு. நம்முடைய பேச்சும் சரி, நாம் கேட்குற மொழியுடைய சத்தமும் சரி. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மொழி இல்லை, அதே போல் எழுத்து இல்லை, அதே போல் சத்தம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் லைஸ கமிதிலி ஷையுன், அவனை போன்று எதுவும் இல்லை. இல்லை நம்ம மாதிரி அவனால் இருக்குது அப்படி தான் அவனும் பேசுவான்னு சொன்னால் அல்லாஹ் நம்மள மாதிரி ஆகிடுறான். அதனால் நம்ம பேசுகிறோம்னாலும் சரிதாங்க, அல்லாஹ்வா ஆக முடியாதுங்க, தெளிவாக இருங்க. அதனால் நம்ம தௌஹீதில் இருக்கணும், ஷிர்க்கு பண்ணக்கூடாது. நம்ம தௌஹீதில் இருக்கணும் சொன்னால் பத்தாது, நம்முடைய செயல்பாடு தௌஹீதாக இருக்கணும். ஷிர்க்கையே செஞ்சுக்கிட்டு தௌஹீதுன்னு சொன்னாக்கா தௌஹீத் ஆயிருமா? அதனால் இப்போ அல்லாஹ் தஆலா சிலை வழிபாட்டையெல்லாம் கண்டிக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் கண்டிக்கிறான், நீங்கள் சிலை வழிபாடு செய்யாதீங்க அப்படின்ட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன சொன்னாங்க, வஜ்னுபுனி வ பனி அன் அபுதல் அஸ்லாம், இறைவனே என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுன்னாங்க. அதனால் அந்த விக்கிர வழிபாடு, கற்பனையில் விக்கிரம் இருந்தாலும் கூடாது, இதில் வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதே போல் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தை ஆசர்கிட்ட கேட்டாங்க, தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளையா இறைவனா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம விக்கிரக வழிபாடு அது கற்பனையில் இருந்தாலும் கூடாது, அதுவும் ஷிர்க்கு தான்.
அதே போல் சஹாபா பெருமக்கள் விஷயத்தில் நம்ம சொன்னோம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க சல்லதாசம் விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபா பெருமக்களையே காபிராக்குறீங்களே, அப்படி காபிராக்கியவர்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இல்லைங்க நாங்கள் அப்படி சொல்லலை சொல்லட்டும், அல்ல நாங்கள் சொன்னது சரிதான்னு சொல்லட்டும். பதிலே இல்லை. அப்படின்னா என்ன, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே போல் நம்ம கேட்டோம், இதை நீங்கள் மைதானத்தில் தான் வந்து நீங்கள் பெருநாத்தொழு தொழுணுங்கிறீங்களே, இது ஒரு பிதாத்தான வழிமுறை, அப்படித்தான் செய்ய வேண்டும், பிதாத்தான வழிமுறை. இது வரைக்கும் நம்ம காலையில் இதை எடுத்து வச்சோம், இதுவரைக்கும் பதில் சொல்லலை. அப்போ பிதாத்திலே தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஆதாரம் இல்லை. நம்ம ஷிர்க்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் தருவாங்களா இருந்தால் அதுவும் செய்யலை. நம்மள்கிட்ட போய் உங்கள் நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதாரம் நாங்கங்கிறாங்க. எங்கள் நிலைப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் அது ஷிர்க்குன்னு சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை வச்சு ஷிர்க்குன்னுங்க. எங்கள் நிலைப்பாடு அதையும் வர்றீங்க. இப்போ நிலைப்பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள்.